அவளும் நானும் 4 வருஷம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஹே, ரைட் போகலாமா? இவனை எப்படி கழட்டி விடுறதுன்னே தெரியலையே, ஒரே குழப்பமா இருக்கே. என்னாச்சு? ஏன் இப்போ மூஞ்சி சோகமாக வச்சிருக்க? லெட்ஸ் பிரேக் அப் டா. என்னடி சொல்கிற? விளையாடாதடி. இதெல்லாம் செட் ஆகாதுடா. உன்கிட்ட சொந்தமாக ஒரு வீடு இல்லை, கார் இல்லை, ஒரு கவர்மெண்ட் ஜாப் கூட இல்லை. ஸோ யூ ஆர் இன் ஜீரோ. ஹே, அதெல்லாம் சம்பாரிச்சுக்கலாம்டி. சி, புரிஞ்சுக்காம பேசாதடா. ஏன்டி பணத்தை பார்த்தா மனசு மாறிடுறீங்க? இது எப்போவுமே இப்படிதான். அவங்க தப்பு பண்ணாலும் தண்டனை என்னமோ நமக்கு தான். நான் தான் சொன்னேன்ல, யூ ஆர் இன் ஜீரோ. குட் பை. உடச்சிட்டா மொத்தமாக. காதலி கலட்டி விட்டுட்டா காதலன் செய்கிற கேவலமான காரியத்தை அன்னைக்கு நானும் செஞ்சேன். அடி போட்டனா? படித்து முடிக்கிறேன், வேலைக்கு போகிறேன், பணம் சம்பாதிக்கிறேன். அவ்வளோ போய் எஸ் டியூட், இந்த ஃபோர்ஸ் தான் அப்படியே வை உள்ள. எஸ் அந்த அரியர் எக்ஸாம் எப்போ வருது? டியூட், நம்ம வேற பண்ணலாம் டியூட். நீ ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணு, அப்புறம் மற்றதெல்லாம் யோசிக்கலாம். டெய்லி இதே வீடு இதே மூஞ்சிங்க. ஏவா 2 மாசமா உங்க பையன் சம்பளம் கொடுக்கல, ஏதாச்சும் கேட்டீங்களா? வீட்டுல என்ன நடக்குது? இவளை ஏன் தான் கட்டணும்னு நான் ஒழிச்சு ஓடா தேர இது மாடா தூங்குது. டேய் பரதேசி, என்னடா பிரச்சனை உனக்கு? யார் அது? 2 மாசமா சம்பளம் கொடுக்கல, என்னடா பண்ண? சொல்லண்டா பதிலு. கேக்குறாருல. எதுவும் புரியாதவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறத விட பேசாமல் அமைதியாக இருந்துடலாம். நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படித்தவங்க 4 பேர் சொன்னாங்க. நான் ஒரு முட்டாளுங்க, ஏற்கனவே சொன்னவங்க ஏமாளியானாங்க. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் புத்தி சொல்ல வந்தங்க. நான் ஒரு முட்டாளுங்க. அப்படியே சோகத்துல சுருண்டு ஊந்துற போற. உளுந்தா ஒரு எலும்பு தெரியாது தம்பி. ஓவர் நைட்டில் பணக்காரன முடியுமா? முக்கி சம்பாரிச்ச நம்ம அப்பா அம்மாவால் கூட சொந்தமாக சின்னது வீடு கட்ட முடியல. இதில் நீ ஓவர் நைட்டில். இல்லை டியூட், ஏதாவது பண்ணணும். அவளுக்கு சீக்கிரமாகவே மேரேஜ், அதுக்குள்ளே பேரும் புகழும் வாங்கி டாப்பில் போகணும். நீ டாப்பில் போகணுன்னா டாப்லெஸ்ஸாக தான் போகணும். டீ கடை பெஸ்ட்டு. நல்லா டீ போடனா பிரைம் மினிஸ்டர் கூட ஆகலாம். டேய் லோட்டஸு, செத்துருவேன். டியூட், நம்ம வேற பண்ணலாம் டியூட். அடிங், எப்போ பார்த்தாலும் வேற பண்ணலாம்னு சொல்லின்னு இருக்க. அப்படி என்னதாம்மா உன் பிளானு? ஜஸ்ட் ஃபாலோ மீ. எல்லாம் என் நேரம் தான். திஸ் இஸ் கால்ட் கிரிப்டோகரன்சி. அப்படின்னா தமிழில் சொல்லணும்னா ரகசிய பணம். இது எல்லா கண்ட்ரிலையும் ஃபேமஸ் தான். பட் நம்ம எவ்வளோ காசு சம்பாதிச்சாலும் கவர்மெண்ட் டேக்ஸ் பே பண்ணுற அவசியமே இல்லை. அப்படி ஒரு லாவும் இல்லை. மொத்த காசு இதில் போட்டு டேவிடுக்காக சொல்றியா? ஹே, உடனே பணக்காரனா முடியுமா இதால்? சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. லெட்ஸ் மேக் அ ஸ்கேம் காயின். ஸ்கேம் காயின்? தேவையான பொருட்கள் டெலிகிராமில் சில அக்கௌண்ட்ஸ், ட்விட்டர், டிஸ்கார்ட் அண்ட் ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஃபேக் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணி நாமளே காயின் சம்பாதிக்கலாம். கிரியேட்டட். மார்க்கெட்டில் நம்மளோட காயின் கிரியேட் பண்ணி எல்லாரையும் வாங்க வைக்கிறோம். எப்படி கிரியேட் பண்ணுறது? பிளாக் செயின் டெக்னாலஜி.
கேட்குறேன் எங்கேயாவது பதில் சொல்லிட்ட பார்த்தியா? அவங்க அம்மா மாதிரியே இருக்குது. பிஸ்னஸ் பண்ண போகிறேன். ஏன் உனக்கு வேலைக்கு போகிறது பிடிக்கலையா? ஏய் உனக்கு பிஸ்னஸ் பற்றி என்ன தெரியும்? தம்பி ஆழம் தெரியாத காலை விடாதப்பா. காலை விடாமல் என்றைக்குமே ஆளும் தெரிஞ்சிக்க முடியாதுப்பா. ஏய் உனக்குன்னு ஒரு தங்கச்சி இருக்கு, அது ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு ஒரு நகை பணம் சேர்த்து வைக்கணும். உங்கள் அப்பா வாங்குற ஒரு சம்பளத்தை வச்சு. ஏய் அவங்ககிட்ட ரெடி பிச்சை திருக்குற நான் இல்லையா உனக்கு? உங்களுக்கு என்ன தெரியும்? சும்மா நான் எவ்வளோ சாகுறேன்னு எனக்கு தான் தெரியும். லவ் பண்ணுறேன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். உன்கிட்ட சொந்தமாக வீடு இல்லை, உன்கிட்ட சொந்தமாக பைக் இல்லை, உன்கிட்ட உனக்குன்னு ஒன்றுமே இல்லை. அதான் நானே உனக்கு இல்லைன்னு போயிட்டா. என்னை பிச்சைக்கார மாதிரி தூக்கி போட்டு போயிட்டா. சைக்கிள்ல போறவ பைக்ல போறவன்னு ஆசைப்படுவா, பைக்ல போறவ கார்ல போறவன்னு ஆசைப்படுவா, கார்ல போறவ பிளைட்ல பறக்கணும்னு ஆசைப்படுவா தவிர சைக்கிள்ல ஜோடியா போறவன்னு ஆசைப்பட மாட்டா. நம்ம தகுதிக்கு செட் ஆகாத ஒன்ன ஆசைப்படுறது நம்ம தப்பு. அதனால தான் நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில, ஆனால் ஏதோ ஒன்று பண்ண போகிறேன், அவ்வளோதான். அருமையா வளர்த்துக்கடி புள்ளிய. மேடம் தான் கால் பண்ணுறாங்க, ஸ்பீக்கரில் போடுறேன், கேளுங்க. ஹலோ, எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. 6 monthsல மேரேஜ் எனக்கு. ஹலோ வாட்? சரி லிசன், தப்பி தவறி கூட வரமாட்டேன்டி. ஹேய் வெளில போ. ஏய் அந்த துணி தூக்கி வெளியே போடு. ஏன்பா அவனே இப்போ மனசு உடஞ்சி போயிருக்கான், அவனை போய் இப்போ வெளியில் போன்ற. அவன் கேள்விக்கான பதில அவன் தான் தெரிஞ்சுக்கணும். உனக்கு தோன்றத போய் செஞ்சுக்க. எதிர்பார்த்தேன் அவனுக்கு இவ்வளோ மோசமாக. 30 days பிளாக் செயின் டெக்னாலஜியை அனலைஸ் பண்ணி எங்களுக்கு இல்லை எனக்கு பிடிச்ச பேரில் ஒரு கிரிப்டோ கரன்சியை உருவாக்கிட்டேன். ஒரு மாசமா பண்ணிட்டு இருக்கியே, ஏதாவது முடிஞ்சுதா? ஐம் டன். என்னடா சொல்ற? கம் அண்ட் see. ஒரு கிரிப்டோ கரன்சியை கிரியேட் பண்ணிட்டியா? டேய் காயின் நேம் என்னடா வச்ச? ஏய் விச் காயினா? என்னடா கர்மம் இது? ஏய் அவனை எல்லாம் கேட்க மாட்டியா? இப்படிலாம் இருந்தால் எவன்டா வாங்குவான்? ட்ரை பண்ணுவோம். நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் நம்பிக்கை வரணும், இந்த காயின் பிட்காயின் மாதிரி செம்ம வேல்யூ போகும்னு அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியா ஒன்று விடாமல் மல்டிபிள் ஃபேக் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணி கமெண்ட்ஸ், லைக், ஷேர்ஸ் இவ்வளோ வந்திருக்குன்னு நம்ம ஆசையை தூண்டணும். தூண்டிடுவோம். லைட்டாக தான் ஆஃபீஸில் கொளுத்தி போட்டோம். அண்ணா நாளைக்கு இவங்களை நம்பி வந்ததுக்கு ரோட்ல பிச்சைக்கார மாதிரி உட்கார வச்சாங்க. ஃப்ரீ சேல் பிரைஸ் 1 காயின் ஜஸ்ட் 50 cents. மார்க்கெட்டில் லான்ச் ஆகுறப்போ $5 கூட போகலாம், நம்ம சும்மா ஒரு $10க்கு வாங்கி வைப்போம்னு இப்படி தான் 5 பிட்காயின் அப்போவே வாங்கினேன். இப்போ லேக்ஸ் கணக்கில் ப்ராஃபிட். எப்படி ப்ரோ இதெல்லாம்? நம்மளனா ட்விட்டரில் போய் பாருங்க. சும்மா ஒரு $3 வாங்கி போடுவோம், வந்தால் லாபம், வரலனா போட்டோம். யாருக்கு தெரியும், திடீர்னு 1 காயின் $10 போயிடுச்சுன்னா நான் ஒரு $20க்கு வாங்கி போடலான்னு இருக்கேன். போனால் போட்டோம், பட் வந்தால் சம்மல்ல. உன் இஷ்டம்ப்பா, உன் காசு, எனக்கு என்ன. ஐ ஜஸ்ட் ஷேர் த இன்ஃபர்மேஷன். சும்மா ஒரு $10 வாங்கி போடலாம், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே. ப்ரீ சேல் செம்மையாக பீக் எடுக்குது, காசு சும்மா வந்துக்கிட்டே இருக்கு. வரட்டும். டேய் மாட்டிக்க மாட்டோமே. தப்பு பண்ணுறவன் தான் மாட்டிப்பான், தப்பு இல்லாமல் பண்ணுறவன் பொழைச்சிப்பான். $2000 இது வரைக்கும் சேல்ஸ் முடிஞ்சிருக்கு. எப்போ மார்க்கெட்டில் நம்ம காயின் லான்ச் பண்ணுறோம்? 31st ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆக்கிடலாம்.
நம்ம நினைச்சதை விட செம்மையா எல்லாரும் காயின்ஸ் வாங்கியிருக்கு. 3 crores மேல சேல் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு லான்ச்சிங். லான்ச் பண்ணா ப்ராஃபிட் எல்லாருமே எடுத்துன்னு போயிடுவாங்களே, நம்மளுக்கு என்ன மிஞ்சம்? சொல்லுமா. ரக்புல். அப்படின்னா நம்ம கோட்ஸ்ல கரெக்ஷன் பண்ணா காயின் டெவலப் பண்ணவன் தான் காயின் சேல் பண்ண முடியும். மற்றவங்க கிட்ட காயின்ஸ் இருக்கும், போட்ட காசு விட ஹை வேல்யூ காட்டும். அப்புறம் ஆனால் சேல் பண்ண மட்டும் முடியாது. ப்ரீ சேல் போக நம்ம கிட்ட இருக்க காயின்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு ஃபேஸ்புக் ட்விட்டர்ல இருக்கிற பேஜஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு 3 crores எடுத்துட்டு ஓடிட வேண்டியதான். ஓடிடலாமே. ஹலோ, சாப்பிட்டியாடா? உங்கள் அப்பா சொல்கிறதுனா மனசில் வச்சுக்காது. வீட்டுக்கு வா, உன் தங்கச்சி கல்யாணத்தை பிச்சு எத்தாவது நாங்கள் பண்ணி வைக்கிறோம். உனக்காக நாங்கள் இருக்கிறோம், வீட்டுக்கு வா. இது தப்பா இருக்கு. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். நீ இப்போ பணக்காரன் ஆகிறதுக்கும் உன் எக்ஸ் மேரேஜுக்கும் என்ன சம்மந்தம்? ஏன் இவ்வளோ அர்ஜென்ட்டாக இதெல்லாம் பண்ண? ஆமாம், ஏன் பண்ண? அவள் தான் எப்படியோ என்ன வேணான்ட்டாளே. டியூட், நல்ல மாதிரி பேசாத, சிரிப்பாக இருக்கு. டியூட், இதனால நம்மளுக்கு பல பேரோட சாபம் தான் வந்து சேரும். இதுக்காகவா இவ்வளோ பண்ணோம்? டியூட், விளையாடாத, நம்ம பணமும் சேர்ந்து போயிடும். எவ்வளோ நம்ம பணம்? 30,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எவ்வளோ ஸ்கேம் பண்ணியிருக்கோம்? 3 crores. நிறைய பேர், நிறைய பணம். எனக்கு என்னமோ பாவமாக இருக்கு. எங்களை யோசி, நாங்களாம் பாவம் இல்லையா? உங்கள் ஃபேமிலி ஏதோ இவ ஃபேமிலி. அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி வா, அப்போ டாஸ் போட்டு பார்க்கலாம். ஓகே. இந்தா எட்டு விழுந்தா நீ சொன்ன மாதிரியே காயினை லான்ச் பண்ணிட்டு ட்ரேடிங்கை எனேபிள் பண்ணிடலாம். சப்போஸ் ஸ்டைல் விழுந்தா ரக்புல். சனினு இருடா, உனக்கு வேற வச்சிருக்க. நல்லதே நினைப்போம். புல்ஷிட். கடவுள் தோணு. எனக்குன்னு வந்து அமைதுங்க இன்னொரு பாரு. 5 நிமிஷத்தில் ட்ரேடிங்கை எனேபிள் பண்ணி விட்டுரு. அவன் காசு எடுத்துக்கிட்டு போட்டோம். பண்றதே பண்ணிட்டு போய் படுத்துக்கிறான். யார் அது? அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. ட்ரூ காலரில் கூட பேர் காட்ட மாட்டேங்குது. ஹலோ, யாரு? என் வாய்ஸ் கூட மறந்துட்டியா? பேசாமல் எப்படி வாய்ஸ் தெரியும்? என்ன நியூ நம்பர்லேருந்து? உன் நம்பர் எங்க? நாளைக்கு மேடமுக்கு மேரேஜ் ஆச்சு. கொஞ்சம் கூட நான் அப்படி சொல்லிட்டு போயிட்ட அப்புறம் என்னை கன்வின்ஸ் பண்ணுவோம், வீட்டில் வந்து பேசி டைம் கேட்போம், உடனே ஏதாவது செட்டில் ஆக வழி தேடுவோன்னு கூட நீ யோசிக்கல. ஏய், என்ன உளர்ற? உனக்கு 6 மந்த்தில் மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தானே போனேன். ஆமாம் சொன்னேன். இப்போ என்ன போய் கட்டிக்கிட்டனா? அப்படியாச்சும் நீ திருந்தி எதனா செஞ்சு பெரிய ஆள் ஆயிடுவேன்ற நப்பாசை தான். ஹே, விளாடாத. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு 12 மணிக்கு கால் பண்ணி என்னது நான் 12 விளையாடுறேனா? ஆயிடுச்சா? அடி பாவி. ஏமா, டேய் நிறுத்துங்கடா. என்ன டியூட், பண்ணாவா? அம்மா, முடியல. என்னாச்சு? தயவு செய்து நிறுத்துங்கடா. ரக்புல் பண்ணிடலாம், எனேபிள் பண்ணாதீங்க. ப்ராமிஸ்லாம் பண்ண, நல்ல மாதிரி பேசுன, இப்போ இப்படி சொல்ற? இல்லை பாவம் ஒரு ஃபீலிங். சொன்னேன். இப்போ என்ன அதுக்கு? அவ்வளோ இதே தாண்டா சொன்னான். ஏய் பீடர், என்ன பண்றாங்க? உன்னால இப்போ நான் பணக்காரண்டி. 3 கோடி ப்ராஃபிட் பிஸ்னஸில். என்னடா சொல்ற? We are settled. ஏய் டியூட், இனிமே நம்ம லைஃப் மஜா தான் போ. டேய் என்னங்கடா அங்க திருட்டு வேலை எப்படி பண்றீங்க? இது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? உடனே வேணா 2 to 3 days போகும். ஆமா, கரெக்ட் ஐடியா. இது போதும், உன்னை நல்லா பார்த்துப்பேன். சோ சார் இப்போ செட்டில்டா? ஹே, காலையில் மேரேஜ் இல்லை? டோன்ட் வரி, அது நடக்காது. 3 days அப்புறம் என்னோட அந்த நம்பருக்கு கால் பண்ணு. We start our new life. ஐ லவ் யூ டி. I love you too டா. எல்லாரும் ஆஃபீஸ் லீவ் போட்டு வீட்டுக்கு போயிடலாம். அதான் பெட்டர் பிளான். 2 days லீவ் போட்டு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுவோம். எஸ், அப்புறமா இந்த வேலட்லேருந்து பேங்க்குக்கு மாற்றிக்கலாம். ஓகே. பணம் போட்டா அவன் கொடுத்துருவான். ₹1,00,000 போட்டா கூட கொடுத்துருவான். 10 லட்சம் 20 லட்சம்னா கொடுக்கலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த நிதி நிறுவன மோசடின்னு ஒன்று நடந்தது, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இவங்க அதிகமாக வட்டி வருதுன்னு பணம் போட்டுடுறாங்க. பணம் போயிடுச்சுன்னா அட்லீஸ்ட் நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். நீங்கள் எவ்வளோ முட்டி மோதினாலும் எங்களை கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் இட்ஸ் கிரிப்டோ வேர்ல்டு. இப்போ அன்ரெகுலேட்டட்ல முதலீடு தான் சிக்க போறீங்கன்னு தான் முடியும். அண்ணா, டீ போட சொன்னேனே. ஹேய்,
என்னப்பா உடம்பு சரியில்லை 3 நாள் லீவு போட்டேன், இப்போ எப்படி இருக்கு உடம்பு? யா நவ் பெட்டர். லைஃப் ஏதோ ரீஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஓஹோ, கேள்விப்பட்டியா? உன் பக்கத்தில் இருப்பாள் அந்த பொண்ணு நம்மள மாதிரி பிஸ்கட் வாங்கி போட்டிருப்பா போல இருக்கு. ஆமாம், அப்பயே சொன்னேன், லூஸு மாதிரி லேக்ஸ் கணக்கில் வாங்கி போட்டா. அப்படியா? நம்ம $10 வாங்கி போட்டு அப்படியே நிறுத்திக்கிட்டோம். பாவம் அந்த பொண்ணு லட்சக்கணக்கில் வாங்கி போட்டதால வீட்டில் சொல்லாமல் சூசைட் பண்ணிக்கிட்டா. என்ன, செத்துட்டாளா? ஆமாம். என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியுமா? ம், தெரியுமே, நேற்று சொல்லிட்டோமே. நேற்று உங்கள் ஆஃபீஸ் வந்தாங்களா? ஆ, வந்தாங்களே. நேற்று அவங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டேல. ஏன் உனக்கு தெரியாதா என்ன? என்ன பதட்டமாக இருக்க? இல்லை, ஃபீவரில் அதான். ஓ, அந்த மேனேஜர் நாளைக்கு வேறு ரிப்போர்ட் பண்ணணும். வரேன், பாய். அப்புறம் தம்பி, என்றைக்கும் உழைக்க தான் நிற்கும், சரியா? பாய். பேசப்பட்டு போனாலே கடைசியாக பேச்சு பணம் பொறுப்பு விட்றாங்க போல. The subscriber is currently switched off. Please try after some. The subscriber is currently switched off. Please try after some time. இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. அவளுக்கு நான் இப்போ என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியல. ஹே பேபி, என் ஷேர் அமௌண்ட் வந்ததும் நானே உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன். செருப்பு பிஞ்சிடும். ஒழுங்கா நம்ம 2 பேர் எடுத்த ஃபோட்டோஸை டெலீட் பண்ணு. அதுக்கு தான் கால் பண்ணேன். என்னடி சொல்கிற? ஹோ, ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலான்னு சொல்கிறியா? நியூ லைஃப் நியூ பிகினிங். என் ஹஸ்பண்ட் கூட ஹனிமூனில் இருக்கேன். தேவையில்லாமல் என் மூட் அப்செட் பண்ணாமல் மூடிக்கிட்டு ஃபோனை வச்சிரு. அண்ணன் வரைக்கும் போதாது போல. என்ன இது, என்ன சொல்கிறா இவ? அன்னைக்கு வேற நம்பர்லேருந்து கால் பண்ணால. The subscriber is currently switched off. Please try after some time. SMS. என்னதான்டா நடக்குதுங்க? என்ன தங்கச்சி இப்போ கால் பண்ணுறா? அண்ணா, அம்மாக்கு 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 என்னாச்சு? அம்மா ஸ்டெப்ஸில் இருந்து விழுந்து அடிபட்டுருச்சுன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். 3 lakhs கட்டினாதான் உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்படி லேட் ஆயிடுச்சுன்னா உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்கண்ணா. எந்த ஹாஸ்பிட்டல்? அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோண்ணா. உடனே நான் வரேன், நான் வரேன், நீ கவலைப்படாத. அண்ணே, இதை நல்லா மிமிக்ரி பண்ணுவல்ல, ஆனால் அந்த மிமிக்ரி வச்சு நான் ₹1 கூட சம்பாதிச்சிருக்க மாட்டேன். அவனுக்கு 1 கோடி ரூபாய் தரேன். இன்னும் 30 நாளில் நான் சொல்கிற ஒருத்திக்கு கால் பண்ணி அவள் வாய்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோ. அவளை போல் இவன்ட்ட நான் சிக்னல் கொடுத்ததும் நான் சொல்கிற மாதிரி நீ பேசு. அதுக்குள்ளே நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் அதெல்லாம் பணமாக மாற்றி எஸ்கேப் ஆகிறோம். நான் தம்பி மொத்தமாக முடிச்சிடுவா இல்லை டேட்டாவை மட்டும் அழிச்சிடுவா? நான் சொல்கிறேன். அவனை முடிச்சுட்டு டேட்டாவை அழிச்சிட்டு கடலில் கரைச்சிட்டு வீட்டுக்கு வந்து சேர்னேன்.
பெருசாக எதிர்பார்க்காதீங்க. மை சிங்கிள் பஞ்ச் இஸ் இனஃப். அடி எங்கடா அவன்? 2 பேரும் ஏர்போர்ட்ல. உருப்பட வேண்டிய வயசில் ஊரானுக்கு பொண்டாட்டியாக போகிறான்னு தெரியாமல் அவ கூட ஊர் மெஞ்சதுனால ஊர்பட்ட செலவாகி கடைசியில் ஊர் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு உயிரை பலி வாங்கி ஊர் மேலே அடி வாங்கி உருண்டு பிறந்து மிதி வாங்கி உங்கள் முன்னாடி வந்து நிற்கிற என் புரோக்கன் ஸ்கேம்.